ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எபிசோடு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்டுக்கிறது தான், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக அமையும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே டைட்டில் கார்டு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹார்ட் ஸ்டாப் 2025 வெளிவந்தது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டைட்டில் பேரை போட்டிருக்கேன், ஆக்ட்ரஸ் பேர்களும் போட்டிருக்கேன். ஆரம்பத்திலேயே படுக்கை அறையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி எபிசோட் ஸ்டார்டிங்கே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு வயசான ஆண்டியும் சின்ன பையனும். சின்ன பையன் அந்த ஆண்டி கூட சம்பவத்தை முடிச்சுட்டு பனியனை போடுறான். அப்பதான் அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதை பாரு கிளேர், நம்ம இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலேயும் நான் இதை தொடர வேண்டாம்னு நினைக்கிறேன், எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பண்ணுறது அப்படின்னு அவன் சலிச்சுக்கவும், ஓ பிரேக்கப் பண்ணுவியா, அப்போ எல்லாத்தையுமே நான் அவகிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு அந்த வயசான ஆண்டி அவனை மிரட்டுறா. தாராளமாக சொல்லிக்கோ, அதை பற்றி நான் கவலைப்படலை, இதுக்கு மேலேயும் நீ ஆட்டி வைக்கிற கை பொம்மையாக நான் இருக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடைய கட்ட, மிரட்டி பார்த்தும் அடங்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு அடுத்தது கொஞ்சருக்கு ட்ரை பண்ணுறா. நோனோ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சரா. ஆனால் அவனோ, நான் சொன்னது தான், நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு சம்ஜய் அப்படின்னு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்ப, இந்த ஆண்டி என்ன பண்ணுறான்னு பாருங்க, ஓடி போய் பாத்ரூம்குள்ளே பூந்துக்கிறா. கதவை தாள் போட்டுட்டு டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில பொலிர் நடிச்சுக்கிறா. அவன் பிஹேவியரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக தான் இருக்கு. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அவனோட சத்தம் கேட்க, இந்த மாதிரி என்னை தொங்கல்ல விட்டுட்டு போகாத, நான் சொல்கிறேன் கேளு, போகாத அப்படின்னு கத்துறா. கிளேர், நான் போகிறது தான், உனக்கு உதவி தேவை, அதனால் நடந்தது எல்லாத்தையும் உன் பொண்ணுகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான், அட பாவி, இந்த ஆண்டி அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மானு தெரியுது. அதாவது அவனோட வருங்கால மாமியார் கூட தான் சல்லாபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அந்த பக்கி பைய. இவளும் பாரு என்னமோ காதலன் அவளை விட்டுட்டு போற மாதிரி பாத்ரூம்குள்ள பூந்துட்டு அங்க இருக்கிற ஒரு மாத்திரை டப்பாவை ஓபன் பண்றா. வெளியிருந்து அவன் கத்துறான், கிளேர் நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், அதை மட்டும் பண்ணாத, உனக்கு உதவி தேவை, உன் பொண்ணுகிட்ட சொன்னேன்னா அவள் உதவி செய்வா. அதெல்லாம் முடியாது டேவ், நீ போனேன்னா அந்த டப்பாவில் இருக்கிற அத்தனை தூக்க மாத்திரையும் போட்டு நான் உசுரை விட்டுருவேன் அப்படின்னு அவன் மிரட்டவும், ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும், நீ என்னமோ பண்ணிக்கோ, உசுரோட வெளிவந்தால் உன் பொண்ணுகிட்ட விஷயத்த சொல்லு, அவள் உன்னை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பாத்ரூம்குள்ளேயே கண்ணீரும் கம்பளையுமா கிளேர் நிற்கிறா. அடுத்த காட்சியிலேயே பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் கிளேர் சொல்லிடுறா. இதை கேட்ட பொண்ணு கொதிச்சு போயிடுறா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, போயும் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை யாராவது திருடுவாங்களா, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில உன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டவே கை வச்சுட்ட பாத்தியா, நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு கண்டபடி பிடிச்ச அவளை ஏசுன்னு ஏசரா. அதுக்கு அம்மாக்காரி ஒரு பதில் சொல்லுவா பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. பாய் ஃப்ரெண்டு வாய்க்கு வாய் சொல்கிறியே, அவன் ஒன்று இப்போ பாய் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் உன்னை ஆல்ரெடி கழட்டி விட்டுட்டு தான் என்கிட்ட வந்தான், அவன் என்னை பார்த்தோன்னே உன்னை கழட்டி விட்டுட்டு தான் எங்கூட படுத்தான் அப்படிங்கிறா. நல்ல குடும்பம்டா, விளங்கிரும் எல்லாம். என்னது, என் பாய் ஃப்ரெண்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டானா, என்ன குடும்பம் பார்த்தீங்களா மாம், நீ சொல்லி தான் அது எனக்கே தெரியுது. அந்த நாயை நான் இன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு தான் நம்பிட்டு இருக்கேன். என் முதுகுக்கு பின்னாடி 2 பேரும் துரோகம் பண்ணதும் இல்லாமல் டைலாக அடிச்சிட்டு இருக்க, உன்னையெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. எப்பெல்லாம் அப்பா பிஸ்னஸுக்குன்னு வெளியூர் போகிறாரோ உடனே எவனா ஒருத்தனை இழுத்துட்டு வந்துடுவேன். கேட்டால் உன்னோட பெஸ்டியும்ப, உன் பாய் ஃப்ரெண்டும்ப, ஸ்கூல்மேட்டும்ப, ஏதேதோ ரீசன் சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் கும்மால மடிச்சிட்டு இருந்த. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்ன ஒரு 10 பாய் ஃப்ரெண்டு 20 பாய் ஃப்ரெண்டு உனக்கு உட்காந்து எண்ணி இருந்தா அதுக்கு மேலேயே இருப்பானுங்க. இவ்வளவு ஆம்பளை கூட சுத்துறையே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா? அப்பா இதையெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னா என்ன நடக்குங்கிறதும் கூட நீ ஒரு பேசிக் சென்ஸாக யோசிக்கலையா? இன்னைக்கு நேற்று இல்லை, என் 6 வயசுலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன், இப்படியே தான் நீ ஆடிட்டு இருக்கிற, கட்டையில் போகிற வயசு ஆகியும் கூட உனக்கு இன்னும் அரிப்பு அடங்கலை பாரு அப்படின்னு திரும்பவும் அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறா. பின்ன அவள் பாய் ஃப்ரெண்டை அவளுக்கே தெரியாமல் திருடுனா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் அவள் இப்போ எரிமலையாக வெடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அதையெல்லாம் காதில் போட்டுக்காம அவங்க அம்மா பாட்டுக்கு தலையை குனிஞ்சு ஏதோ சிந்தனையில் இருக்கிறா. இதை பார்த்து மகளுக்கு டென்ஷன் ஆகுது. உங்ககிட்ட தானே கத்திட்டு இருக்கேன், நான் பேசுறது உன் மண்டையில் ஏறுதா இல்லையான்னு கத்துறா. ரொம்ப கூலாக திரும்பி பார்த்த அம்மா, தேவ் ஒன்றும் சின்ன குழந்தையில, என்ன முடிவெடுக்கிறோன்னு தெரிஞ்சு முடிவெடுக்கிற வயசு தான் அவனுக்கு. தேவ் போனால் என்ன, நீ இன்னொரு பீட்டரவோ அல்லது மார்க்கவோ பார்க்க போற, இதை பெரிய விஷயமா நினச்சி மண்டைக்குள்ளே போட்டுக்காத, ஜஸ்ட் இதெல்லாம் கடந்து போ அப்படிங்கிறா பாருங்க. என்னம்மா சொல்கிற, அவன் என் பாய் ஃப்ரெண்டு, நீ என்னோட அம்மா, உங்கள் 2 பேர்த்துக்குள்ள கனெக்ஷனை நினச்சி பார்க்குறக்கே என்னால் முடியல, இதை இவ்வளவு சாதாரணமாக சொல்கிற, கடந்து போன்னு வேற சொல்கிற. ஏமா தெரியாமல் தான் கேட்குறேன், உனக்கு கொஞ்சம் கூட கவலையாகவே இல்லையா?
உன்னை எல்லாம் அப்படின்னு கோவப்பட்ட பொண்ணு அவங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் அந்த துண்டை ஒன்று எடுத்து அதை டேபிளில் போட்டு சாத்துறா துண்டைத்தான். கடைசியாக அவங்க அம்மா காஃபி குடிச்சிட்டு இருக்க அந்த அம்மா மூஞ்சிலே அந்த துண்டை தூக்கி வீசுறா. ஆனால் அவன் அம்மா ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுட்டே அந்த துண்டை தூக்கி டேபிளில் போடவும், உன் பொண்ணாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியுமா? எவ்வளவு தடவை நீ பண்ணுற தப்புக்காக அப்பா கிட்ட நான் உன்னை காப்பாற்றிருக்கேன். இதுக்கெல்லாம் நீ எனக்கு பண்ணுற பிராயச்சித்தம் என் பாய் ஃப்ரெண்டை திருடுறது இல்லையா? ஆனால் இனிமேல் உன்னை அப்பா கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டேன். நீ மாட்டினா அவர்கிட்ட சட்னி தான் உனக்கும் தெரியும். நீ கத்துனாலும் கதறினாலும் நான் உனக்கு இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ, ரொம்ப கேஷுவலாக சையாட்டி போடி, உங்கள் அப்பா என்னை என்ன பண்ணிடுவான்? கல்யாணமான 2வது நாள் பிஸ்னஸ்ன்னு சொல்லி வெளியூருக்கு போயிட்டான். 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா வருவான். வந்து ஒரு 2 நாள் ஏறுவான், அப்புறம் போயிடுவான். நானும் எத்தனை நாளைக்கு தனிமையிலேயே வாழ்ந்துட்டுருப்பேன். அதுதான் எனக்கு தேவையான துணையை நான் தேடிக்கிட்டேன். இப்போ நீ இவ்வளோ வாய்க்கிளியாக பேசுகிறையே, வாரத்துக்கு 3 தடவை நீ தேவு கூட மேட்ரு பண்ணுறியாமா? அவனே என்கிட்ட சொல்கிறான். ஏன் உன்னால் மட்டும் அடக்க முடியாது, நான் அடக்கிக்கணுமா? என்னடி நியாயம் அப்படிங்கிறா. பேசுகிறதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு. நான் அடுத்தவன் பாய் ஃப்ரெண்டை போய் திருடலை, அதுவும் உன்ன மாதிரி கேவலமாக பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை போய் திருடலை. நான் ஜென்யூனாக ஒருத்தனுக்கு மட்டும்தான் முந்தான விரிச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஆம்பளைகளுக்கு அலையில. அவன் உனக்கு ஜென்யூனாக இருக்கானான்னு பாரு. இது வரைக்கும் 4-5 கை மாறி இருக்கிறான். நீ அவனுக்கு 6வதோ 7வதோ. எனக்கு பாடம் எடுக்க வந்துட்ட பாரு. உங்ககிட்டெல்லாம் அறிவுரை கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் அப்படிங்கிற அவங்க அம்மா. அந்த அம்மாவுக்கு தான் செஞ்சது தவறுனே தோணலை. உங்களோட பேசி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அவன் பேக்கில் இருந்து ஒரு பேம்ப்ளெட் எடுத்து கொடுக்குறா. இந்தா, எப்படி இந்த குடிகாரங்களுக்கு குடியை மறக்க ஒரு சீர்திருத்த பள்ளி இருக்கோ, அதே மாதிரி உன்ன மாதிரி மேட்ரு வெறியில் அலையிற பொம்பளைகளை திருத்தறக்குன்னு இந்த சீர்திருத்த பள்ளி இருக்கு. இங்கே நீ இன்னைக்கு போகிற. நீ நினச்சிட்டு இருக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் நீ ஒரு மேட்ரு வெறி பிடிச்ச சைக்கோ. உனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. இங்கே போனேன்னா உன்னை சரி பண்ணி அனுப்புவாங்க. என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போக மாட்டேன்னு அம்மா அடம்பிடிக்கிறா. நீ என்ன அடம்பிடிச்சாலும் சரி, நான் காலையிலேயே அவங்ககிட்ட பேசிட்டேன். அவங்க கேட்ட ஃபீஸும் கட்டிட்டேன். இன்னைக்கு நீ அங்கே போகிற. நீ மாட்டேன்னு சொன்னாலும் உன்னை விட மாட்டேன். உன்னை வெளியே விட்டு வச்சிருந்தா ஏகப்பட்ட பெண்களோட வாழ்க்கையில் விளையாண்டுருவ. நான் அங்கே பேசினது தான் இன்னைக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லவும், என்னடி என்னை அனாதையாக்க போறியா அப்படின்னு அம்மா கறி கேட்குறா. நீ அங்கே போய் திருந்தி வந்தா உனக்கு பொண்ணு இருப்பா. அங்கே போயும் நீ திருந்தலைன்னா அனாதையாக நீ சுற்ற வேண்டியது தான் அப்படின்னு பொண்ணு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு, நான் என் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் ரெடியாக வச்சுருக்கேன், வந்து சேரு அப்படின்ட்டு பொண்ணு வெளியே போக, அம்மாக்காரி ரொம்ப சோகமாக அந்த பேம்ப்ளெட்டை எடுத்து பார்க்குறா. போய்தான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த காட்சியிலே காரில் அம்மாவும் பொண்ணும் அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போகிறாங்க. காருக்குள்ளே அம்மாக்காரி புலம்ப ஆரம்பிக்கிறா. எல்லாம் கேலி கூத்தா இருக்கு. எந்த பொண்ணாவது அம்மாவை இப்படி பண்ணுவாளா? நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? டோப் அடிச்சுட்டு ரோடாக சுத்துறனா? இல்லையே, என்னோட உடம்பு தேவைக்கு நான் ஆட்களை தேடிக்கிறேன். உங்கள் அப்பா கரெக்டாக இருந்தால் நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன்? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லடி அப்படின்னு பொண்ணுக்கிட்ட புலம்பிகிட்டே வரா. ஆனால் பொண்ணு அவங்க அம்மா சொல்கிறத காதலியே போட்டுக்கல. உன்னை வெளியே விட்டு வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நீ இருக்க வேண்டிய இடம் அந்த மறுவாழ்வு மையம்தான். உன்னை மாதிரி தருதலையாக ஆடுற பொம்பளைகள்லாம் நிறையா பேர் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு பொண்ணு சொல்லவும், கொழுப்பேறி உடம்பு சுகத்துக்காக போகிற பொம்பளைகளையும் என்னையும் கம்பேர் பண்ணாத. நான் வேற, அவங்க வேற அப்படிங்கிறா. ஆனால் பொண்ணும், நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். உடம்பு தேவைக்கு ஊர் மேயிறீங்க, இதுக்கு விதவிதமாக கதை சொல்லிக்கிறீங்க, அவ்வளோதான். நீ வாயை மூடிட்டு வாமா அப்படின்னு அவங்க அம்மா வாயை மூடிடுறா. அடுத்த காட்சியிலே இந்த மறுவாழ்வு மையம் வருது. பொண்ணு அம்மாவை இறக்கி விட்றா. இங்கே தான் நான் போய் தங்கணுமா அப்படின்னு அம்மா கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கரியை இறக்கி விட்டுட்டு திரும்பியும் கூட பார்க்காம அவள் பாட்டு காரை திருப்பிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரம் அந்த மறுவாழ்வு மையத்தோட வாசலே நின்று இருந்த கிளேர் அதுக்கப்புறம் உள்ளே வரவும், அங்கே ஒரு பக்கி உட்கார்ந்துருக்கிறான். வானவில் கோஷ்டி போல் இருக்குது. மூக்கில் ஒரு ரிங்கு குத்தி இருக்கிறான், புருவத்துக்கு சைடில் ஒரு ரிங்கு குத்தி இருக்கிறான், காது மடலில் குத்தி இருக்கிறான், அநேகமாக தடிக்கும் குத்திருப்பான் போல் இருக்கு. அவன் தான் இந்த ஆண்டியை வரவேற்கிறான். நீங்கள் தான் கிளேரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும், இந்தாங்க இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். இந்த மறுவாழ்வு மையத்துக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் சம்மதிச்சு இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி 4-5 பேப்பரை கொடுக்கவும், இத்தனையும் ஃபில் பண்ணணுமா அப்படிங்கிற அம்மாக்காரி. எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஆகணும். அதை விட முக்கியமாக இந்த மறுவாழ்வு மையத்துக்குள்ளே செல்ஃபோன் அலௌட் இல்லை, ஃபோனை கொண்டாங்க அப்படின்னு அவன் கையை நீட்டவும், என்னது ஃபோனை கொடுக்கறதா? ஃபோன் இல்லைன்னா எனக்கு கக்கூஸ் வராதியா? பாத்ரூம்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போனாதான் எனக்கு கக்காவே வரும் அப்படிங்கிறா. அதெல்லாம் இங்கே உன்னை பிதுக்கில் தானாக வந்துடும், ஃபோனை கொண்டா அப்படின்னு அவன் ரொம்ப கரடு முரடாக பேசுகிறான். ஃபோனும் கைவிட்டு போயிருச்சா, இந்தா
அப்படின்னு ஃபோனை கையில் கொடுக்குறா. எனக்கு எதோ எமர்ஜென்சி கால் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கிளார் கேட்கவும், அதெல்லாம் ஸ்டாஃப் பார்த்துக்குவாங்க, உனக்கு இங்கே எந்த எமர்ஜென்சி காலும் வரப்போகிறதில்ல, உன் பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டா, நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா, ஃபோனை கொடுமா அப்படின்னு அவன் கை நீட்டுறான். நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு கிளேரு இங்கே வந்து இவன் கூட டீல் போடுறா. அவன் ஒரே வார்த்தையில், இதோ பாருமா, நான் வானவில் கோஷ்டி, எனக்கு பொம்பளைகளை பிடிக்காது, ஆம்பளைகளை தான் பிடிக்கும், அதனால் எங்கிட்ட ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, ஃபோனை கொடுமா அப்படிங்கிறான். இரியா, ஃபோனுன்னு அதுக்கே அலையாத, வேற ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு கிளேர் கேட்கவும், இங்கே பேச்சுக்கே இடமில்லை, ஃபோனை கொடுத்துட்டு உள்ளே ஓடி போயிரு அப்படின்னு அந்த முரட்டு பீஸ் ஒரு மிரட்ட, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுதா, நான் இனி எந்த ஆணையும் பார்க்க போகிறது இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே பொறுமிட்டே கிளேர் ரூமுக்குள்ளே போகிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது.